சார், இந்த எஸ்ஐஆர் விவகாரமாக இருக்கட்டும் அல்லது இந்த மன்ரேகா இஷ்யூவாக இருக்கட்டும், தொழிலாளர் நலச்சட்டங்கள், இப்படி பல விஷயங்களில் பிஜேபி எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அதிமுக ஒத்து போகிறது அப்படின்ட்டு திமுக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இவர்கள் மேடையில் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் போயிட்டு அதிமுக ஒத்து போகிறது பாஜகவோடு, திமுக போன்ற ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டிற்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க திமுக முயற்சி பண்ணுதுன்ட்டே வச்சுக்கோங்க. அது இந்த களத்தில் எதிரொலித்து கொண்டு இருக்கிறதா தேர்தலை நோக்கிய பயணத்தில்? அது பாஜகவோடு ஏற்கனவே திமுக அதிமுகலாம் கூட்டணி போன வரலாறு கடந்த காலத்திலே இருக்கிறது. சரி, ஆனால் அப்பொழுதெல்லாம் அந்த மாநில கட்சிகள் தங்களுடைய தனித்தன்மையை இழந்திருக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, அதிமுகவை நோக்கித்தான் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார்களே தவிர டெல்லியில திடீர்னு போய் நாங்க கூட்டணி ஆயிட்டோம், பொதுக்குழுவை கூட்டாமல், மாவட்ட செயலாளர் கூட்டாமல், உட்கட்சி நிர்வாகத்தை கலந்து ஆலோசிக்காமல் திருதுப்புன்னு அறிவிக்கக்கூடிய ஒரு நடைமுறையெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப இன்றைக்கு என்னவா இருக்குதுன்னா, பாஜக என்ன கோட்பாட்டை என்ன கொள்கையை எடுத்தாலும் சரி, என்ன ஒரு தவறான முடிவுகளை எடுத்தாலும் சரி, அதுக்கு முட்டு கொடுக்கிற வேலை அதிமுகவோட வேலை கிடையாது. அதிமுக என்பது ஒரு தனித்த அரசியல் கட்சி, ஒரு மாநில கட்சி. அதை அவங்க டோட்டலாவே மறந்துட்டாங்களான்ற மாதிரி இருக்கு. அவங்க தேசிய அந்த ஊரக வேலை வாய்ப்பு, மகாத்மா காந்தியினுடைய அந்த 100 நாள் வேலை திட்டத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அது மாநில அரசின் மீது நிதி சுமையை உருவாக்குகிறார்கள், வேலை வாய்ப்பை பறிக்கிறார்கள், அது முறையாக நடத்தப்படுவது இல்லை. ஒரு ஏழை எளிய விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், விவசாய கூலிகளாக இருக்கிறவர்களுக்கான வயிற்றிலே அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிற போது கூட அவங்க மத்திய அரசாங்கத்தின் பக்கம், ஒன்றிய அரசாங்கத்தின் பக்கம் தான் நிற்பாங்க, பாஜக பக்கம் தான் நிற்பாங்க. பாரம்பரியமாக ஏற்றக்கூடிய உச்சி பிள்ளையார் கோவிலினுடைய தீபத்தூணிலே ஏற்றாமல் சர்வே கல்லுல தான் நாங்க தீபம் ஏற்றுவோம்னு சொல்லி வம்புழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அமைதியாக இருக்கக்கூடிய நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய மதுரையில தீபத்தை ஏற்றுவதற்கு பதிலாக தீப்பந்தத்தை ஏற்றி கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று நினைத்தால் கூட அப்பொழுதும் கூட திமுக அரசை தான் குறை சொல்வார்கள், மக்களின் பக்கம் நிற்க மாட்டார்கள். திருப்பரங்குன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவே அதிமுக காரர் தான் இருக்கிறாரு. அந்த மக்கள் விரும்பாத ஒன்று, அந்த மக்கள் சொல்றாங்க எங்களுக்கு கலவரம் வேணாங்க, எங்களுக்கு மெட்ரோவுக்கு வசதி பண்ணி கொடுங்க, எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைங்க, எங்க வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டுங்க தான் மக்கள் சொல்றான். நீ கலவரத்துக்கு வா, கிளம்பி வா, நம்மெல்லாம் வா, தீப்பந்தம் ஏந்துவோம், தீய கொளுத்துவோம், தர்காவை உடைப்போம், திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவோம். இதெல்லாம் இந்த கொள்கைகள்லாம் மக்களுடைய கொள்கை கிடையாது, மக்கள் விரோத கொள்கைகள் இது எல்லாமே. இதைத்தான் அவங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய பாஜகவிற்கு அதிமுக முட்டுக் கொடுப்பதன் மூலமாக அதனுடைய தனித்தன்மை இழந்து நிற்கிறார்கள். திமுக மீது அதிருப்தி வருகிற போதெல்லாம் அதிமுக தான் அதன் அதிகாரத்தை அறுவடை செய்யும். அதிமுக மீது மிகப்பெரிய அதிருப்தி வருகிற போதெல்லாம் அதிகாரத்தை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல திமுக தான் இருக்கும். நதிக்கு 2 கரைகளை போல தமிழ்நாட்டு அரசியல் என்பது அதிமுக திமுக என்கிற இருதுருவ அரசியல் தான். இன்றைக்கு அப்படி ஒரு இருதுருவ அரசியல் இல்லாமல் போய்விட்டதோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஐயப்படக்கூடிய அளவிற்கு அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது. லேடியா மோடியான்னு கேட்ட அந்த தில்லு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இல்ல, அந்த தலைமை பண்பு இல்ல, ஆளுமை பண்பு இல்ல. என்னமோ இன்னைக்கு ஏதோ வரம் கொடுக்க வந்த சாமி மாதிரி ஒரு மத்திய அமைச்சர் வர்றாரு, அவர் பார்த்து இவங்களுக்கு ஏதோ, அதாவது ஒரு மாநில கட்சி, ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்க போகுது, இதுல யார் முதலமைச்சரா வர போறாங்கன்னா அந்த அதிகாரம் மிக்கவர்கள் பார்த்து தேசிய கட்சிக்கு பணியை யோசிச்சு பார்க்க முடியுமா? ராகுல் காந்தி வந்தாரு, அவர் தான் பார்த்து ஏதோ திமுகவுக்கு போனா போதுன்னு ஏதோ சீட் ஷேரிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்ல முடியுமா நம்ம? அவர்கள் திமுகவை நம்பி காத்து கிடக்கிறார்கள். எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் 1967க்கு பின்னாடி தேசிய கட்சிக்கு இங்க எந்த வேலையுமே கிடையாது. அண்ணா கல்லறைக்கு போவதற்கு முன்னால் தேசிய கட்சிகளினுடைய ஆதிக்கத்துக்கு கல்லறையிலே அடக்கம் செய்து விட்டு தான் போயிருக்கிறாரு. ஆனா மறுபடியும் கொண்டு தேசிய கட்சிகளுடைய இந்த அவருடைய ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு போக்கை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்திருக்கிறார். ஜெயலலிதா செய்ய, எம்ஜிஆர் செய்யவில்லை. ஜெயலலிதாவா அவர்கள் மாநில கட்சியாக அவர்களுடைய ஆளுமையை நிரூபித்திருக்கிறார்களே தவிர இப்படி அடங்கி ஒடுங்கி இவர்களுக்கெல்லாம் நெளிந்து வளைந்து இப்படியெல்லாம் ஒரு மோசமான ஒரு போக்கு அதிமுக கண் முன்னால் சிதைந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சொல்றாரு, ஓபிஎஸ் அவர்களுக்கு கூட நாங்க சீட்டு கொடுக்க போறோங்கிறாரு, இன்னொருத்தர் பேரை சொல்ல மறுக்கிறாரு. ஆனா இதுவரைக்கும் அதிமுக காரர்கள் எல்லாம் சொல்லல, இவர் சொன்னாரு. கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில என்டிஏ கூட்டணியில வர்றாங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க.
இவர்கள் தங்கள் கட்சியை வலிமைப்படுத்தாமல் பங்காளி சண்டையில பகையாளியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கை மிக மோசமான பாதிக்கக்கூடிய பாஜகவிற்கு பாதை போட்டு தருகிற வேலையை தான் இன்றைக்கு அதிமுக செய்து கொண்டிருக்கிறது. இவங்களுடைய வீழ்ச்சியை பயன்படுத்தி கொண்டுதான் விஜய் வருவதற்கு ஆசைப்படுறாரு. ஓகே, நீங்க டேமேஜ் ஆகலைன்னா விஜய்க்கு வேலையே கிடையாதுங்க. சரி சரி சரி